Hello everyone. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு the most important question frequent ask கேட்கப்பட்ட கேள்வி தான் கொஸ்டின் யூபிஎஸ்சில கேட்க போற கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Rocks. Our topic is rocks. Have you ever wondered, you might have seen different types of rocks பார்த்திருப்பீங்க in our surroundings. என்னைக்காவது have you ever wondered how they are formed, எப்படி அது உருவாச்சு, அது என்ன மாதிரி அதோட டைப்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோமா, அதை பத்தி நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்க முற்பட்டிருக்கோமா? Come, let's go and deal with that. Types of rocks. இந்த பிபிடில இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ராக்ஸ்னா என்ன, அதோடைய வெரைட்டிஸ் எது என்ன, அதுல வந்து ரெண்டு விதமான வெரைட்டி இருக்கு, சாரி மூணு விதம் இருக்கு. அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விதத்தை பத்தி பாக்குறோம், இக்னியஸ் ராக். இக்னியஸ் ராக்னா என்ன, அதோட டைப்ஸ் வந்து இக்னியஸ் ராக். சரி, அந்த டைப்ஸ்ல வந்து இக்னியஸ் ராக்னா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்னா என்ன, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ், இதத்தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, ராக்ஸ்னா என்னன்றத பார்த்துடலாமா? Rocks are naturally occurring solid materials made up of one or more minerals. இது வந்து எங்க இருக்குன்னா, எர்த் கிரஸ்ட், எர்த்துக்கு அடியில இருக்கும், இல்ல கிளாசிஃபைஸ் பேஸ்ட் ஆன் எங்க ஃபார்ம் ஆகுதுன்றத பொறுத்தும் இருக்கு. இந்த ராக் கண்டெய்ன் ஃபாசில், கிறிஸ்டல்ஸ் அண்ட் லேயர்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், rocks and minerals agreements with the combination of properties. ஓகேவா, மினரல்ஸ் அண்ட் ட்ரேசஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ராக்கா மாறுது. அடுத்து ராக்ஸ் which are எங்க அந்த ராக் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, which are found in the நேச்சர்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா, இப்ப நம்ம ராக் என்னன்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியா போக போறது என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ராக் இருக்குன்றத பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. டைப்ஸ் ஆஃப் ராக்குக்கு முன்னாடி அதோட சின்ன இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், என்ன வெரைட்டி ஆஃப் ராக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கிரானைட், ரெட் கிரானைட் ராக்கு. இது வந்து சாண்ட்ஸ்டோன். நம்ம நார்மலா கல் பார்க்குற மாதிரிலாம் இங்க இல்லை, இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் டைப்ஸ். There are total 3 types of rocks out there. என்னென்ன? இக்னியஸ் ராக் இருக்கு, செடிமெண்டரி ராக் இருக்கு, அடுத்தது வந்து மூணாவதா இருக்கிறது மெட்டமார்பிக் ராக். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப இன்டெப்தா பார்க்க போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்னா என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கூல்டு மேக்மா ஆர் லார்வா. செடிமெண்டரி ராக்ஸ்ன்றது ஃபார்ம்டு பை ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகும் போது எக்ஸிஸ்டிங் ராக் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இக்னியஸ் ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் டைவ் இன்டு இட். இக்னியஸ் ராக்ஸ்னா என்னன்றத நம்ம கண்டிப்பா படிப்போம். நான் உங்களுக்கு வந்து ராக் அப்படின்றதுல இந்த ராக் சைக்கிளை உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்க அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, எப்படி இது வந்து ஃபார்மேஷன்ல கல்லா ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து வால்கனிக் எரப்ஷன், வால்கனோ. இந்த வால்கனோல உள்ள இருக்கிறது வந்து லாவா, அது லிக்விட் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிறது வந்து லாவா, சாரி மேக்மா. அது கொஞ்சம் மேல வரும்போது லாவா, அது ஃபுல்லா வந்து வெளியே வரும்போது அது ரொம்ப வருஷங்கள் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக அது செடிமெண்ட் ஆகி மாறுறதுதான் வந்து இக்னியஸ் ராக். இதுதான் இக்னியஸ் ராக். ஆனா இந்த சைக்கிள பாத்தீங்கன்னா, இது வந்து நேரா மெட்டமார்பிக் ராக், இந்த இக்னியஸ் ராக்ல இருந்து தான் வருதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக் வந்து செடிமெண்ட்டை குட்டி குட்டியா இதாகி அதுக்கப்புறமேட்டா இக்னியஸ் ராக்ல இருந்து இப்படி வருது. இந்த சைக்கிளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கீனா. இப்ப இக்னியஸ் ராக்னா என்ன, அதை பத்தி அதிகமா படிக்கணும் இல்லையா? இக்னியஸ் ராக் வந்து born சட்டுன்னு சொல்லணும். இக்னியஸ் ராக்ஸ்னாலே இட்ஸ் born from fire. இது வந்து ஃபார்ம்ட் when மேக்மால இருக்கும் போது தான் ஃபார்ம் ஆகுது. இது வந்து எர்த்துக்குள்ளதான் வந்து வருது, ஆர் லார்வான்னு சொல்லலாம். ஆன் சர்ஃபேஸ் கூல்ஸ் அண்ட் ஹார்டன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இக்னியஸ் அப்படின்னா என்ன? இட் மீன்ஸ் ஃபயர், ஃப்ரம் ஃபயர், லாட்டின் வேர்ட்ல
from fire னுவாங்க. Often contain crystals and made glassy or grainy. இதுல வந்து நிறைய crystals made glassy shiny இருக்கு. மேபி இது ஹீட்டா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஹீட்டா இருக்கும் போது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அது அப்படி கூலிங் டவுன் ஆகும் போது உங்களுக்கு ராக் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துடுது. இந்த igneous rock is one of the 3 main rock types. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, igneous rock is formed through the cooling. கூல் ஆகும் போது அது சால்டிஃபிகேஷன் ஆகும் போது மேக்மா லார்வா ஃபார்ம் ஆகுது. igneous rocks may form with or without crystallization இருக்கலாம், இல்லாமயே இருக்கலாம். either below the surface இருக்கலாம் as intrusive அப்படின்றாங்க. plutonic rocks are on the surface as extrusive volcanic rocks அப்படின்றதும் இதுல உங்களுக்கு நான் இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன், நீங்களே பாப்பீங்க. வால்கனோஸ் எந்த மாதிரி எரப்ஷன் ஆகுது and the cycle of the igneous rocks and sedimentary rock உடைய cycle இருக்கு. take a note of it. இப்போ வாங்க கண்டென்ட்ல என்னன்னா, இப்போ வந்து நம்ம இது so far வந்து igneous rocks பத்தி படிச்சோம். இப்போ வந்து அந்த igneous rockல உள்ள டைப்ஸ் என்ன அப்படின்னா, there are 2 types இருக்கு. intrusive, exclusive அப்படின்னு 2 இருக்கு. intrusive plutonic, it is formed inside the earth. இது வந்து intrusive வந்து இன்சைட்ல எர்த்துக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது மெதுவா கூல் ஆகி மேக்மாமா வெளியே வந்து அப்புறம் லார்ஜ் கிறிஸ்டலாவும் கல்லா மாறுது. எக்ஸ்க்ளூசிவ் வால்கனிக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்ட் ஆன் தி சர்ஃபேஸ்ல இருக்கும். ஃப்ரம் குயிக்காவே கூல் ஆயிரும். ஸ்மாலர் நோ கிறிஸ்டல்ஸ் கூட இல்லாம இருக்கலாம். இங்க வந்து நான் இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இந்த igneous rocksல வந்து 2 ரகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், intrusive and extrusive types of igneous rockல. இப்போ இந்த intrusive and extrusive என்னென்னன்றதையும் நான் உங்களுக்கு விளக்கியாச்சு. இப்போ இந்த intrusiveக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? எக்ஸாம்பிள் வந்து பெசால்ட்டும் கிரானைட் ராக்கும். சரி, இது ரெண்டோட வேர்சஸ் என்னென்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இங்க தெளிவா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சர்ஃபேஸ் லொகேஷன் ஃபீச்சர் இது வந்து எக்ஸ்ட்ரூசிவ், கிரானைட் வந்து இன்ட்ரூசிவ். கம்போசிஷன் வந்து இங்க வந்து பசால்ட்ல வந்து மாஃபிக், அங்க ஃபெல்சிக். இங்க வந்து காமன் ஆன் மோஸ்ட் சிலிகேட் டெரஸ்ட்ரியல் பிளானட்டரி பாடிஸ், அங்க ஒன்லி காமன் ஆன் எர்த். இங்க டேஸ் டு மந்த் எடுக்கும் ஃபார்மேஷனுக்கு, அங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும். இங்க வந்து அசோசியேட்டட் க்ரஸ்ட் பாத்தீங்கன்னா ஓஷனிக் அண்ட் கான்டினென்டல் க்ரஸ்ட் இங்க இருக்கும் பாசால்ட்ல. அங்க வந்து யூசுவலி கான்டினென்டல் க்ரஸ்டா மட்டும்தான் இருக்கும். இந்த வெர்ஷன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் படிக்கிறதுக்கு. நம்ம வந்து கிரானைட் பசால்ட்ட மட்டும்தான் இந்த பார்த்தோம். ஆனா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா igneous ராக்குக்கு? இந்த igneous ராக்ல வந்து இன்ட்ரூசிவ், இது எப்படி கிரானைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரானைட்ல இன்ட்ரூசிவா இருக்கும், கோர்ஸ் கிரைண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங்ஸ் கட்டடம் கட்டுறதுக்காக. பாசால்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ், ஃபைன் கிரைண்டடா இருக்கும். இது வந்து எங்க இருந்து வருதுன்னா, ஃபார்ம்ஸ் ஓஷன் ஃப்ளோர்ல இருந்து வருது, நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஆப்சிடியன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இது எல்லாமே வந்து igneous ராக் கடியில தான் வருது. இது வந்து எக்ஸ்ட்ரூசிவ், இது வந்து கிளாசி பிளாக் வால்கனிக் கிளாஸ்ல இருந்து வருது. அடுத்து பியூமிஸ் அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ், லைட் floats on water. வாட்டரோட மேல் பகுதியில float ஆகும். இது எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்கன்னா, used in polishing. நான் இப்போ உங்களுக்கு வந்து 3 types of rocks நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த 3 important of rocks தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கான நார்மல் ஸ்கூல்ல கூட இப்பெல்லாம் இதை வந்து ஈஸியஸ்ட் கொஸ்டினா, ரொம்ப frequent question இருக்கு. என்னது, இந்த 3 ராக் தான் பாருங்களேன். igneous rock, metamorphic rock, sedimentary rock. igneous rock வந்து உங்களுக்கு வந்து வால்கனோஸ்ல இருந்து கிடைக்குது. மெட்டாமார்பிக் ராக்ன்றது, செடிமெண்டரி ராக்ன்றது கடல்ல இருந்து கிடைக்குது. மெட்டாமார்பிக் ராக்ன்றது வந்து igneous செடிமெண்ட்டும் உரசும் போது அதுல இருந்து வர்றது.
தேங்க்யூ. அடுத்த கண்டென்ட்ல உங்களுக்கு இதோடைய கண்டினியூஷன் ஆஃப் செடிமெண்டரி ராக்க பத்தின இன்டெப்த்தையும் மெட்டமார்பிக் ராக்க பத்தின இன்டெப்த்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். until then bye.